தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நிழல்களின் நிஜங்கள் 26வது நாளில் இருக்கிறோம். இன்னைக்கு விருத்த சேதனமும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற திருமுழுக்கும் இதனுடைய கனெக்ஷன் பார்ப்போமா? பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் இவர்களுக்கு என்ன தந்தது, புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு நமக்கு என்ன தருகிறது? இதை பார்க்கும்பொழுது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த விருத்த சேதனம் அப்படின்றது நிழல் அப்படின்றது நமக்கு புரியும். இன்றைக்கி திருமுழுக்கு அப்படின்றது நிஜம் அப்படின்றது நமக்கு புரியும். கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம், இந்த பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம், கொலோசியன்ஸ் சாப்டர் 2 2வது அதிகாரம் 11-12 திருவசனங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verses 11 and 12. கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 11-12 திருவசனங்கள். நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை களைந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். இப்போ விருத்த சேதனம் வழியாக பழைய ஏற்பாட்டில் மனிதர்களுக்கு என்ன கிடைத்தது? அவர்கள் கடவுளுடைய மக்களானார்கள். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது சொல்வார், நீங்கள் என் மக்களும் என் ஜனமும் நான் உன் கடவுளுமாக உன் தந்தையுமாக இருக்க நீங்கள் தயாரா? ஸோ லெட் அஸ் என்டர் இன்டு தி கவெனன்ட். நீங்கள் தயார் என்றால் உடன்படிக்கைக்கு கடந்து செல்வோம் அப்படின்னர். கான்ட்ராக்ட் கிடையாதுங்க, கவெனன்ட். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார். உடன்படிக்கைக்கு வரும் பொழுது மக்களிடம் கேட்கிறார், ரெடினா கவெனன்ட் போடலாம் அப்படின்னார். அப்படி வந்த உடன்படிக்கை தான். அப்போ அந்த உடன்படிக்கை அவர்களுக்கு தந்த ஆசீர்வாதம் என்ன? அவர்களுக்கு தந்த ஆசீர்வாதம் என்பது கடவுளின் பிள்ளைகளாகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய திருமுழுக்கு நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, கர்ம பாவத்திலிருந்து விடுதலை, தந்தையின் மகனாக மகளாக மாறுகிறோம், விண்ணக தந்தையின் மகளாக மாறுகிறோம், சைல்ட் ஆஃப் காட். அடுத்தது கிறிஸ்துவனுடைய ஒரு மெம்பராக மாறுறோம், த மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட். அடுத்தது திருச்சபையினுடைய மெம்பராக மாறுறோம், மெம்பர் ஆஃப் த சர்ச். அடுத்தது தூய ஆவியானவருடைய ஆலயமாக மாறுறோம். அடுத்தது குருவாக மாறுறோம், பொது குருத்துவத்தில் இணைகிறோம். இப்படி 7 கிஃப்ட் நமக்கு திருமுழுக்கு வழியாக கிடைக்கிது. இது நீங்கள் நம்மளுடைய திருமுழுக்கினுடைய பிரசங்கத்திலும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்படி 7 ஆசீர்வாதம் திருமுழுக்கு வழியாக கிடைக்கிது. இதே ஆசீர்வாதம் தான் அவங்களுடைய பழைய உடன்படிக்கையில் அந்த விருத்த சேதனத்திலும் கிடைத்தது. ஆனால் கிடைத்தது அந்த 3 ஸ்டெப் மட்டும். அவங்களுக்கு என்ன கிடைச்சது? கடவுளுடைய பிள்ளைகளாகும் உரிமை அவர்கள் கிடைத்தது. அது அவங்களுக்கு எது வழியாக கிடைத்தது? விருத்த சேதனம் மட்டும் கிடையாதுங்க. அந்த விருத்த சேதனம் என்பது அவர்களுக்கு அந்த கடவுளின் மகள் அப்படின்ற ஒரு நிலையை தந்தாலும், அந்த விருத்த சேதனத்தோடு அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை தான் அவருக்கு தந்தது அப்படின்னு ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எடுங்களேன். அதில் எடுத்து வாசிச்சிங்கன்னா 4வது அதிகாரம் 11வது திருவசனம். 4வது அதிகாரம் 11வது திருவசனத்தில் அங்கே கேட்கப்படுகின்ற கேள்வி அப்படின்றது, ஆபிரகாம் உடன்படிக்கை செய்த பிறகு, அதாவது விருத்த சேதனம் செய்த பிறகு கடவுளுடைய மகனாக மகளாக அந்த உறவுக்கு வந்தாரா, விருத்த சேதனம் செய்வதற்கு முன்னாலே வந்தாரா அப்படின்னு கேட்டால் பைபிள் ரொம்ப சொல்லும். விருத்த சேதனம் செய்யறதுக்கு முன்னாலே அவர் அதனுடைய ஆசீர்வாதத்திற்கு வந்தார். 11வது வசனத்துக்கு முன்னால் இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9வது வசனத்திலிருந்து, பேறு பெற்றோர் விருத்த சேதனம் செய்து கொண்டோர் மட்டுமா, செய்யாதோரும் கூடவா? அப்போது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். அவர் எந்த நிலையில் இருந்தபோது கடவுள் அவ்வாறு கருதினார்? விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையிலா, செய்து கொள்ளாத நிலையிலா? விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையில் அல்ல, செய்து கொள்ளாத நிலையில்தான். விருத்த சேதனம் இல்லாத நிலையிலேயே அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று கருதப்பட்டார். அதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக விருத்த சேதனம் பெற்றார். இவ்வாறு விருத்த சேதனம் இல்லாதிருந்தும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதால் அவருக்கு ஏற்புடையவர்களாக கருதப்படும் அனைவருக்கும் அவர் தந்தையானார். கடவுளை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையால் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அனைவருக்கும் அவர் தந்தையானார். விருத்த சேதனம் வழியாக கிடையாது, நம்பிக்கையின் வழியாக. அதாவது இன்னைக்கு திருமுழுக்குக்கும் நம்பிக்கைக்கும் தான் கனெக்ஷன். த பேப்டிசம் அண்ட் ஃபெய்த்,
நம்பிக்கை இருக்கணும். திருமுழுக்கு வாங்கும் பொழுது அது ஒன்றெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கணும், இல்லைனா உன்னை கொண்டு வர தாய் தந்தை ஞான தகப்பன் ஞான தாயினுடைய நம்பிக்கை நிமித்தம் நீ திருமுழுக்கு பெறும் பொழுது நீயும் கடவுளுடைய மகனாக மகளாக அந்த நம்பிக்கை நிமித்தம் மாறுகிறாய். உன் பாவங்கள் கழுகப்படுகிறது, கடவுளின் மகனாக மகளாக மாறுகிறாய். இதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரின் அனைவரின் தந்தையாக அவர் மாறுகிறார். அப்போ விருத்த சேதனம் என்பது என்ன? அது ஒரு அடையாளம். ஆனால் அவருக்கு அந்த கடவுளின் மகன் மகள் அப்படின்ற ஸ்தானத்தை அந்த உரிமையை கொடுத்தது எது? அது அவருடைய நம்பிக்கை. நம்பிக்கையினுடைய அடையாளம் தான் விருத்த சேதனம். விருத்த சேதனம் அல்ல எல்லாம். இன்னைக்கு பாருங்க, இந்த செயலில் பிடிச்சி நிற்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இதை செஞ்சாதான் உனக்கு கடவுளின் மகனா மகளாக மாற முடியும், நீ இப்படி மூழ்கினாதான் அப்படி செய்ய முடியும், நீ இப்படி கடலில் போய் மூழ்கணும், தண்ணியில் போய் மூழ்கணும். இதெல்லாம் செயலில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சண்டை போடுற பிரச்சனை. இயேசுவின் பாந்தர்களே, செயல்களில் அல்ல, நம்பிக்கை நிமித்தம் கடவுளாக மாறுகிறோம். விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம் மட்டுமே. அது தண்ணீரால் தளிக்கப்படலாம், தண்ணீர் தலையில் ஊற்றப்படலாம், இல்லைனா நீ மூழ்கி எழுந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஒரு அடையாளம் மட்டுமே. ஆனால் உனது நம்பிக்கை தான் உன்னை கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றுகிறது. ஆண்டவர் தந்த அருள் தான் நம்மை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வருகிறது. அந்த அருளில் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை நம்பிக்கையால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் அல்ல, திருமுழுக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த அடையாளத்திற்காக, அந்த நிழலுக்காக, இந்த நிஜத்திற்காக. விருத்த சேதனம் என்னும் நிழல் அது ஒரு அடையாளம். நம்பிக்கை இருப்பவர்கள் விருத்த சேதனம் பெற்றார்கள். விருத்த சேதனம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறுகிறார்கள். இன்னொரு விஷயம் கூட இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ விருத்த சேதனம் செய்யணும்னா இந்த வயசு கண்டிப்பாக ஆகணுமா? இல்லை, பிறந்த குழந்தைக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் செய்கிறாங்க. அப்போ இதை பற்றி நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க? குழந்தை பேப்டிசம் எடுக்கக்கூடாது, சைல்டு பேப்டிசம் தப்புன்னெல்லாம் சொல்கிறாங்களே. விருத்த சேதனம் அப்படின்றதே திருமுழுக்கினுடைய அடையாளம்னு பவுலே சொல்கிறார். அப்போ திருமுழுக்கின் நிழலாக இருக்கும் விருத்த சேதனம் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய பெற்றோரின் நம்பிக்கை நிமித்தம் அந்த குழந்தைகள் கடவுளின் பிள்ளைகளாக மாறினார்கள். இன்றைக்கி அது கூடாது அப்படின்னா, சைல்டு பேப்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையே பைபிளில் கிடையாது. குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையே பைபிளில் கிடையாது. அப்போ குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் கொடுத்து அந்த அடையாளம் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாற்ற முடிந்தால், இன்று திருமுழுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை அந்த அடையாளத்தின் வழியாக கடவுளுடைய பிள்ளையாக மாற்ற முடியும். நன்றி சொல்வோம் இந்த விளக்கத்திற்கு, இந்த ஒரு ஒளிக்கு. ஆண்டவரே, இறைவாக்குகளின் வழியாக எங்களை ஒளிர்வித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, பலவிதமான தவறான கருத்துக்களும் தவறான போதனைகளுக்கும் சுற்றிலும் தான் நாங்கள் அதனுடைய மத்தியில் இருக்கிறோம். அந்த தவறான கருத்துக்கள் எங்களுடைய ஆன்மாவை திருடாதபடி கடவுள் தந்த திருச்சபையும் அந்த திருச்சபையினில் வரும் அருட்சாதனங்களை முழுவதுமாக நம்பிக்கை கொண்டு, அந்த நம்பிக்கை நிமித்த மீட்பு உண்டு என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு தந்த திருமுழுக்கிற்காக இன்று நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, நீர்தான் எங்களை தேர்ந்தெடுத்தீர். திருமுழுக்கு தந்தீர், மகனாக மகளாக மாற்றினீர். நீ தந்த அருளுக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று அந்த அருளை உம்மீதுள்ள நம்பிக்கையால் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் இருக்கும் இடத்தில் உம்மை நம்பி 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 அந்தந்த நொடிக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ்.